ஒரு பிகினராக நான் ஒரு ரேக் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட்னா அதை இந்த ஷார்ட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏஐ பேஸ்டு பிடிஎஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் அட்டெம்ப்ட் பண்ணாலே நம்மளுக்கு ரேக்னா என்னன்னு புரிஞ்சிடும். ஸோ இதில் 3 ஸ்டெப் இருக்குது. ரீட்ரைவல், அதாவது பதிலை தேடுதல். அகுமெண்டேஷன், அந்த பதிலை மேம்படுத்துதல். அதுக்கப்புறம் ஜெனரேஷன், சரியான விதத்தில் அந்த பதிலை உருவாக்குதல். இந்த 3 ஸ்டெப்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப், அந்த பிடிஎஃப் ஃபைல்லேருந்து டேட்டாலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எம்படிங்ஸாக மாற்றி அதை வெக்டார் டேட்டா பேஸில் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெக்டார் டேட்டா பேஸ்லேருந்து ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம ரீட்ரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதிலேருந்து சரியான ஆன்சரை ஜெனரேட் பண்ணணும். இப்போ ரீட்ரைவலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைஸ், அதாவது ஃபேஸ்புக் ஏஐ சிமிலாரிட்டி சர்ச் அந்த மாதிரி டூல்ஸ், அல்லது எலாஸ்டிக் சர்ச் அந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணலாம். அகுமெண்டேஷனுக்கு நீங்கள் லாங்செயின் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜெனரேஷனுக்கு நீங்கள் GPT-4 இல்லைனா பெர்ட் யூஸ் பண்ணலாம். ரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக உள்ள ஒரு டேட்டா சர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட்டை சொல்லாமல் இது ஒரு டைனமிக்காக சர்ச் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து நம்மளுக்கு தரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கஸ்டமருடைய பிஹேவியரை ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ரியல் டைமாக ஸ்டடி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ரேக். இப்போ ரேக் அட்டானமஸ் வெஹிக்கிளுக்குலாம் ரொம்ப தேவை. அதை நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம்.